Good morning students. இன்னைக்கு நம்ம 3rd standard social பார்க்க போகிறோம். சோஷியலில் lesson 2 மினரல் ரிசோர்ஸஸ் அப்படின்ற அந்த லெசன் பார்க்க போகிறோம். மினரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கனிம வளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பூமியிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சில பொருட்கள் அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கனிமங்கள்னு சொல்கிறாங்க. அந்த கனிம வளங்களை பற்றி தான் அந்த லெசனில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பாருங்கள். சில்ட்ரன்ஸ் will able to list the minerals found in Tamil Nadu, describe the uses of the minerals. அதாவது இந்த லெசன் பார்த்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கனிமங்கள் என்ன அப்படின்றதையும் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மினரல்ஸ் பற்றி அதோட யூசஸ் பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெசன் பார்க்கலாம். A conversation between a father and son in their new house where some electronical works is going on. The son pick up the insulated copper wire from the ground. அதாவது இதெல்லாம் ஒரு அப்பாவுக்கும் ஒரு பையனுக்கும் இடையில நடக்கிற ஒரு கான்வர்சேஷன். அங்கே எங்கே அவங்க ரெண்டு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க புதுசாக பில்ட் பண்ணுற ஒரு வீட்டிலேருந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் இந்த வயரிங் ஒர்க்ஸ் அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அப்படி தானே நம்ம வீடு மட்டும் இருந்தால் போதும், நம்ம வீட்டில் எலக்ட்ரிசிட்டி இருக்கணும்ல. அந்த எலக்ட்ரிசிட்டிக்காக என்ன நடக்குது அங்கே அப்படின்னா ஒர்க்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. அப்போது கீழே கிடந்த ஒரு இன்சுலேட்டட் பாதுகாக்கப்பட்ட மின் கம்பின்னு சொல்லுவாங்க, அதை இன்சுலேட்டட் காப்பர் வயர்ஸ். இப்போ நார்மலாக யூஸ் பண்ணுற வயர்ஸ் எப்படி இருக்கும், வெளியே ஒரு பிளாஸ்டிக்காக நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க கவர் பண்ணியிருப்பாங்க. அதை கட் பண்ணால் தான் உள்ளே வந்து சின்ன சின்ன கம்பி இதெல்லாம் இருக்கும் அப்படி தானே. அந்த மாதிரி ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு மின் கம்பி எடுத்து அந்த பையன் காட்டி அவங்க அப்பா கிட்ட கேட்குறான், வாட் இஸ் திஸ் டேடி, இது என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறாங்க. அவங்க அப்பா சொல்கிறாங்க, திஸ் இஸ் அ ஒயர் வி ஆர் யூஸிங் இட் டு கிவ் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் இன் அவர் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஒயர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வீட்டில் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த ஒயர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. பையன் சொல்கிறா பாருங்க, திஸ் இஸ் ப்ளூ திக் ஒயர் அண்ட் தெர் ஆர் மெனி தின் மெட்டல் ஒயர்ஸ் இன்சைட் திஸ். யாராவது அந்த ஒயர் கட் பண்ணி பார்த்துருக்கீங்களா, கட்டான ஒயர் பார்த்துருக்கீங்களா? வெளியில் இருக்குது அப்படின்னா வெளியில் வந்து பிளாஸ்டிக்கில் நமக்கு வந்து ஒரு லேயர் கொடுத்துருப்பாங்க நமக்கு சேஃப்டிக்காக. தென் அது உள்ளே கட் பண்ணி பார்த்தா உள்ளே எப்படி இருக்கும், நிறைய தின் லேயர்ஸ் இருக்கும். ஒரு மாதிரி கோல்டன் கலரில் இருக்கும், நிறைய கம்பிகள் வந்து நிறைய கம்பிகள் இருக்கும். அதெல்லாம் சேர்த்து என்ன பண்ணியிருப்பாங்க நமக்கு வந்து ஒரு ஒயராக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். அவங்க அப்பா சொல்கிறாங்க பாருங்கள், இந்த தின் மெட்டல் ஒயர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் காப்பர். அந்த உள்ளது பார்த்தியா அந்த தின் மெட்டல் ஒயர்ஸ்லாம் எதில் செஞ்சுருக்காங்க அப்படின்னா காப்பர் தமிழ் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா தாமிரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த தாமிரத்தாலான கம்பிகள் தான் என்ன இருக்குது அந்த ஒயருக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. காப்பர் பையன் கேட்குறான், காப்பர் அப்படின்னா என்ன அப்படின்ற அந்த பையன் கேட்குறான். அவங்க அப்பா சொல்கிறாங்க, காப்பர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்ட் மினரல் இன் டுடேஸ் வேர்ல்டு. அதாவது இன்றைக்கி நம்ம உலகத்தில், அதாவது இன்றைய காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் ஃபுல்லாகவே அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு மினரல் என்ன அப்படின்னா இந்த காப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. அப்படி தானே இப்போ நம்ம வீட்டில் எடுத்துக்கிட்டாலே வீட்டில் இப்போ எலக்ட்ரிசிட்டி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் என்ன இருக்குது அந்த காப்பர் ஒயர்ஸ் இருக்குது அப்படி தானே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஃபேன் இருக்கிற வீட்டில் ஃபேன் ஸ்விட்சும் ஒரே இடத்துல இருக்காது அப்படி தானே. ஃபேன் ஒரு இடத்துல இருக்கும், ஸ்விட்ச் ஒரு இடத்துல இருக்கும். ஸ்விட்ச் வந்து ஸ்விட்ச் போர்டில் செவத்தில் இருக்கும், ஃபேன் வந்து ரூஃப் டாப்பில் மேலே இருக்கும் அப்படின்றப்போ நம்ம இங்கே ஸ்விட்ச் போட்டோம்னா ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகுதா, ஃபேன் ஓட ஆரம்பிக்குதா. எதனால ஓட ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த ஒயரில் இருக்க காப்பர்ஸ் மூலமாக எலக்ட்ரிசிட்டி வந்து கனெக்ட் ஆகி அந்த கனெக்ஷன் மூலமாக தான் என்ன ஆகுது இந்த ஃபேன் வந்து ஓட ஆரம்பிக்குது. அந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி கனெக்டாக எது யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த காப்பர்ஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. I have read about minerals in school. They are really useful and found naturally on the earth. நான் கூட அந்த மினரல்ஸ் பற்றிலாம் ஸ்கூலில் படிச்சிருக்கேன்ப்பா. அது நமக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நேச்சுரலாக நமக்கு வந்து பூமியிலேருந்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் படிச்சிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். அவங்க அப்பா சொல்கிறாங்க, யூ ஆர் ரைட், காப்பர் இஸ் வெரி குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. கரெக்ட் தான், காப்பர் வந்து என்னது ஒரு பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுறதுல அது ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு மினரலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் வச்சு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சரியான அளவில் அது வந்து மின்சாரத்தை கடத்துறதுனால தான் அந்த ஃபேன் வந்து ரன் ஆகுது. அப்படி மின்சாரத்தை கடத்துறதுல ஒரு சிறந்த ஒரு மினரலாக எது இருக்குது அப்படின்னா அந்த காப்பர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. அந்த பையன் கேட்குறான், இஸ் இட் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். அவங்க அப்பா சொல்கிறாங்க, எஸ், காப்பர் இஸ் யூஸ்ட் இன் எலக்ட்ரானிக்கல் அப்ளையன்சஸ் இன்க்ளூடிங் கம்ப்யூட்டர்ஸ், டெலிவிஷன்ஸ், மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் அதர் எலக்ட்ரானிக் டிவைஸ். ஆமாம், காப்பர் என்ன பண்ணுறாங்க நிறைய எலக்ட்ரானிக்ஸ் பேஸ் பண்ணிருக்க எல்லா அப்ளையன்ஸுமே எது யூஸ் பண்ணுறாங்க அந்த காப்பர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ், டிவி, மொபைல் ஃபோன், அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா எலக்ட்ரானிக்கல் அப்ளையன்சஸ் அண்ட் டிவைசஸ்லையுமே என்ன தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த காப்பர் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், லெட் அஸ் நோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் டு அஸ் பிகாஸ் தே சாட்டிஸ்ஃபை த டெய்லி நீட்ஸ் ஆஃப் மேன் such as
ஃபுட், கிளாத்திங் அண்ட் ஷெல்டர். அதாவது நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அதாவது இயற்கை வளங்கள் அப்படின்றது எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் அப்படின்னா, நமக்கு அன்றாட தேவைகள் இருக்கக்கூடிய உணவு, உடை, இருப்பிடம் எல்லா தேவைகளையும் யாரால் பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னா நம்மளோட இயற்கையால் என்ன பண்ண முடியும், இந்த தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்ய முடியும். அதான் நம்ம என்ன சொல்கிறோம், நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இயற்கை வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், சந்தேகம். வாவ், I didn't know that. Tell me about other useful minerals. ஓ அப்படியா, எனக்கு இது வரைக்கும் தெரியாதுப்பா. இப்போ இன்னும் நமக்கு பூமியிலேருந்து கிடைக்கிற மினரல்ஸ் பற்றினா எனக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். அவங்க அப்பா சொல்கிறாங்க, another widely used mineral is iron ore. It is mainly used to produce iron. அதாவது காப்பருக்கு அடுத்து அதிகப்படி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மினரல் என்ன அப்படின்னா அயன் ஓர், இரும்பு தாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இரும்பு தாதை வந்து எதை பிரித்து எடுக்கிறாங்க அப்படின்னா இரும்பு வந்து பிரித்து எடுக்கிறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. சரி, வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் அயன்? இப்போ இரும்போட பயன்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். Iron is used to make vehicles, engines, railway tracks, ship buildings, furniture, paper clips, tools, bicycles and others, and thousands of other items. அது இதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இரும்பு வந்து வாகனங்கள் தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க, இன்ஜின்ஸ் வாகனங்களுக்கு தேவைப்படுற இன்ஜின்ஸ் தயாரிக்க யூஸ் பண்ணுறாங்க. ரயில்வே ட்ராக் பார்த்திங்கன்னா அது எதில் செஞ்சுருப்பாங்க, இரும்பு தான் செஞ்சுருப்பாங்க. பெரிய பெரிய கப்பல்களில், பில்டிங்ஸில் எதுக்கு யூஸ் ஆகுது, யூஸ் பண்ணுற பில்டிங் கட்டுறதுக்கு கம்பிலாம் யூஸ் பண்ணுற பார்த்தீங்களா, கம்பியில் எதில் தான் வருது, அந்த இரும்புலேருந்து தான் வருது. தென் ஃபர்னிச்சர்ஸ், வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபர்னிச்சர், வீட்டில் இல்லை எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணக்கூடிய இந்த டேபிள்ஸ், இரும்பில் செஞ்சக்கூடிய டேபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா, சேர்ஸ், இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுலாம் என்ன பண்ணுது, இந்த இரும்பு தேவைப்படுது. பேப்பர் கிளிப்ஸு, டூல்ஸு, நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸ், அதை சுற்றி இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது தயாரிக்கிறதுக்கும் இரும்பு தான் யூஸ் ஆகுது. நம்ம சைக்கிள்லேருந்து இது மாதிரி ஆயிரக்கணக்கான பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு இந்த இரும்பை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. இங்கே லெட்டர்ஸ்னால இரும்பு பற்றி கொடுத்துருக்காங்க. அயன் ஓர்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் கஞ்சமலை இன் தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாட்டில் கஞ்சமலை அப்படின்ற அந்த பகுதியிலேருந்து நமக்கு வந்து இரும்பு தாதுக்கள் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தட் ஒன்ஸ் கன்சியூம் cannot be replaced are called renewable resources. அதாவது ஒரு முறை அந்த நமக்கு கிடைக்கிற கனிம வளம், நேச்சுரல் ரிசோர்ஸ் ஒரு முறை தீர்ந்துச்சுன்னா அது மறுபடியும் உருவாகிறதுக்கு கிட்டத்தட்ட பலாயிரம் வருஷங்கள் எடுத்துக்கும். அந்த மாதிரி தீர்ந்து போனால் நம்மளால் உடனடியாக ரினியூவல் பண்ண முடியாத அந்த ரிசோர்ஸஸ் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறோம். ஃபோனில் சார்ஜ் தீர்ந்து போச்சு என்ன பண்ணுவோம், எகைன் அதை என்ன பண்ணுவோம், சார்ஜ் பண்ணுவோம். அது சார்ஜ் ஃபுல்லாகவும் அதை நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. இது சொல்லணும்னா இது ரினியூவபிள் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பெட்ரோல், பூமியிலேருந்து தான் பெட்ரோல் எடுக்கிறோம். பெட்ரோல் தீர்ந்து போச்சு பூமிக்குள்ள அப்படின்னா அடுத்த நமக்கு அது கிடைக்க முடியாது. மறுபடியும் 1 மணி நேரத்துலையோ 10 நிமிஷத்துலையோ ஏன் 10 நாள்லையோ கூட என்ன பண்ண முடியாது, அந்த பெட்ரோலை மறுபடியும் நம்மளால் பூமிக்குள்ளே விளைய வைக்கவே முடியாது. அந்த பூமிக்குள்ளே அந்த பெட்ரோல் வரணும்னா பலாயிரம் வருஷங்கள் வந்து ஆகணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுதான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்து திங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கோல், பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸஸ் ஆர் கால்ட் ஃபாசில் ஃபியூல்ஸ். காப்பர், அயன், பாக்சைட், கோல்டு, சில்வர் அண்ட் அதர்ஸ் ஆர் கால்ட் மினரல் ரிசோர்ஸஸ். அதாவது கோல் அப்படின்னா நிலக்கரி, பெட்ரோல்னால் பெட்ரோலியம் சம்மந்தப்பட்ட பொருட்கள், அது நேச்சுரல் கேஸ் இயற்கை வாயு, இயற்கை எரிவாயு. இதெல்லாம் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா புதைப்படிவ எரிபொருள். ஃபாசில் ஃபியூல்ஸ் அப்படின்னா புதைப்படிவ எரிபொருள். அதெல்லாம் எரிபொருட்கள், நம்ம யூஸ் பண்ணுற எரிபொருட்கள். அது எங்கேருந்து தான் கிடைக்குது, பூமிக்குள்ளே புதஞ்சிருக்கிறத தான் நம்ம என்ன பண்ணுறோம், எடுக்கிறோம். நிலக்கரி, பெட்ரோல் எல்லாமே பூமிக்கு அடியிலேருந்து புதஞ்சு தானே கிடைக்காது, அதெல்லாம் நம்ம தோண்டி எடுக்கிறோம். அதான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா புதைப்படிவ எரிபொருட்கள்னு சொல்லுவாங்க. இந்த இரும்பு, தாமிரம், பாக்சைடு, தங்கம், வெள்ளி இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மினரல் ரிசோர்ஸ். இதெல்லாம் சொல்லுவாங்க கனிம வளம் அப்படின்னு சொல்லி, கனிம வளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் ஆர் கேன் பி டிவைடட் இன்டு 3 டைப்ஸ். அதாவது தீர்ந்து போகக்கூடிய அந்த வளங்களை வந்து என்ன பண்ணுறாங்க, 3 வகைகளாக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா மெட்டாலிக் ரிசோர்ஸஸ், நான் மெட்டாலிக் ரிசோர்ஸஸ் அண்ட் ஃபாசில் ஃபியூவல் ரிசோர்ஸஸ். அதாவது மெட்டாலிக் ரிசோர்ஸஸ் அப்படின்னா உலோக வளம். ஃபார் எக்ஸாம்பிள் தங்கம், வெள்ளி, காப்பர் இந்த மாதிரி விஷயங்கள். அதாவது அதை உருக்கி வேற ஒரு பொருளாகவும் அதை பண்ணலாம், அதை வந்து பயன்படுத்தலாம். அதாவது உருக்கி அதை வேற ஒரு பொருளாக பயன்படுத்தக்கூடியதானு சொல்லுவாங்க அப்படின்னா மெட்டாலிக் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மெட்டாலிக் ரிசோர்ஸஸ் எதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா இந்த நிலக்கரி, மார்பிள், சால்ட்டு இதெல்லாம் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா நான் மெட்டாலிக். அதை உருக்கியோ இல்லை வேறு எதுவும் பண்ணியோ வேறு எந்த பொருளும் செய்ய முடியாது. இப்போ நிலக்கரி தோண்டி எடுக்கிறோம், நிலக்கரி வந்து நிலக்கரியாக தான் பயன்படுத்த முடியும். இப்போ உப்பு செய்கிறோம் அப்படின்னா அந்த உப்பாக தான் யூஸ் பண்ணுவோம். உப்பை உருக்கி வேறு எந்த பொருளும் செய்ய முடியாது. இப்போ மார்பிள்ஸ் எடுத்தோம்னா அந்த மார்பிள்ஸ் நம்ம பாலிஷ் பண்ணலாம், இல்லை மார்பிள்ஸ் வேறு டைப்ஸில் டிசைன்ஸில் மாற்றலாமே தவிர அந்த மார்பிளை உருக்கியோ மாற்றியோ வேறு எந்த ஒரு பொருளுமோ செய்ய முடியாது. அந்த மாதிரி மாற்றங்களை உருவாக்க முடியாத அந்த பொருட்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் மெட்டாலிக் ரிசோர்ஸஸ் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தங்கம் கிடைக்கிது அப்படின்னா தங்கத்தை உருக்கி நம்மளால் நகைகள் செய்ய முடியும். சில்வரை உருக்கி நம்ம என்ன பண்ணியும்
நகைகள் செய்ய முடியும். காப்பர் உருக்கி தேவையான சைஸில் தேவையான மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நம்ம அதை வந்து டிசைன் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி நம்மளால் மாற்றக்கூடிய சில பொருட்கள் என்ன சொல்லுவோம், மெட்டாலிக் ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம எப்படி கிடைக்கிறதோ அதே மாதிரி யூஸ் பண்ணக்கூடியதுன்னு சொல்லுவோம், நம்ம வந்து நான் மெட்டாலிக்னு சொல்லுவோம். தென் ஃபாசில் ஃபியூல் ரிசோர்ஸஸ் நம்ம ஆல்ரெடி படித்தோம், புதைப்படிவ எரிபொருட்கள். இந்த மாதிரி 3 வகையாக பிரிக்கிறாங்க. இப்போ நான் சொன்னது எல்லாருமே தீர்ந்து போகக்கூடியது அப்படி தானே. தங்கம், வெள்ளி, பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய எல்லாமே என்ன பண்ணுது, தீர்ந்து போகக்கூடியது. அதனால என்ன பண்ணுறது, நம்ம சரியான முறையில் அதை வந்து பயன்படுத்தணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங், இஸ் கோல்டு ஓர் அ மினரல். இந்த தங்கத்தாதுன்னு சொல்கிறாங்களே அதுவும் மினரல் தானாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறாங்க. அவங்க அப்பா சொல்கிறாங்க, எஸ் இஸ் இட், கோல்டு இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் கோல்டு ஓர், இட் இஸ் கன்சிடர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரிஷியஸ் மினரல் தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக தங்கம் வந்து தங்கத்தாதுலேருந்து தான் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு கிடைக்கிற கனிம வளங்கள்லேயே என்னது ஒரு ப்ரிஷியஸ் மினரல். ப்ரிஷியஸ்னு சொல்லுவோம் விலை மதிக்க முடியாது அப்படின்னு சொல்லுமா. நார்மலாக இப்போ இரும்புக்கு இருக்க விலைக்கும் தங்கத்துக்கு இருக்க விலைக்கும் ஒரே மாதிரி இருக்குமா. இப்போ இரும்பு 1 கிராம் வந்து 4000 ரூபா, 1 கிராம் 5000 ரூபான்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் தங்கம் என்னது, 1 கிராமே விலை வந்து ஜாஸ்தி. அப்படின்றப்போ என்னது, அது ஒரு ப்ரிஷியஸ் மினரல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஓ அதனால தான் அந்த கோல்டை வந்து ஜுவல் மேக்கிங்லாம் யூஸ் பண்ணுறாங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். அப்பா சொல்லுவாங்க, எஸ் யூர் ரைட், கோல்டு இஸ் ஆல்சோ வெரி குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. கரெக்டு தான். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, தங்கத்தில் நகைகள்லாம் தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்கம் எப்படிப்பட்டது, ஒரு குட் எலக்ட்ரிசிட்டி கண்டக்டர். இதுக்கு முன்னாடி ஒரு குட் எலக்ட்ரிசிட்டி கண்டக்டர் படிச்சதானே, அது என்னது, காப்பர். காப்பர் மாதிரியே தங்கமும் என்னது, ஒரு சிறந்த மின் கடத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் இஸ் இன் ஸ்மால் அமௌண்ட் இன் எலக்ட்ரானிக் டிவைசஸ் இன்க்ளூடிங் மொபைல் ஃபோன்ஸ், டெலிவிஷன்ஸ் அண்ட் ஸோ. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு குட் எலக்ட்ரிசிட்டி கண்டக்டர் இருக்கிறதுனால நிறைய எலக்ட்ரிசிட்டி டிவைசஸில் என்ன பண்ணுறாங்க, இது ஸ்மால் அமௌண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப கம்மியான அளவில் என்ன பண்ணுறாங்க, அது தங்கத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்ஸ், டெலிவிஷன்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கோல்டு வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. ஓ இஸ் இட், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். அவங்க அப்பா சொல்லுவாங்க பாருங்கள், அனதர் வெரி யூஸ்ஃபுல் மினரல்ஸ் இஸ் பாக்சைட். இப்போ நான் என்ன பண்ண பார்த்தோம், எதெல்லாம் பார்த்தோம், ஃபஸ்ட்டு காப்பர் பற்றி பார்த்தோம், அடுத்து அயன் பற்றி பார்த்தோம், அடுத்து கோல்டு பற்றி பார்த்தோம். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாக்சைட் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து இன்னும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் என்னது, பாக்சைட். அதை பற்றி தான் உனக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. சன் பாக்சைட் ஐ ஹேவ் நெவர் ஹியர் ஆஃப் இட். பாக்சைட் அது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். அவங்க அப்பா சொல்கிறாங்க, பாக்சைட் இஸ் யூஸ் டு மேக் அலுமினியம். பாக்சைட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, வந்து அலுமினியம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகுது, இந்த பாக்சைட் வந்து யூஸ் ஆகுது. இந்த பாக்சைட்லேருந்து தான் நமக்கு என்ன கிடைக்குது, அலுமினியமே கிடைக்குது. அலுமினியம் இஸ் யூஸ்ட் இன் எலக்ட்ரானிக்கல் டிவைசஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஈவன் இன் யூட்டென்சில்ஸ். அதாவது அலுமினியம் எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸில், அதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் டிவைசஸ் தயாரிக்கிறதுல எது யூஸ் ஆகுது, அலுமினியம் யூஸ் ஆகுது. கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கட்டுமானத்துலேயும் என்ன பண்ணுது, இந்த அலுமினியம் வந்து யூஸ் ஆகுது. வாகனங்கள்லேயும் யூஸ் ஆகுது. அது போக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பாத்திரங்கள், யூட்டென்சில்ஸ் தயாரிக்கிறதுக்குள்ள இந்த அலுமினியம் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. சன் டெல் மீ மோர் அபவுட் பாக்சைட் டேட். பாக்சைட் பற்றி எனக்கு இன்னும் கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். Bauxite is used in aircraft making industry, electrical industry and it's also used in making machines. அது மட்டும் இல்லாமல் பாக்சைட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஏர்க்ராஃப்ட்னா ஏரோப்ளேன் தயாரிக்கிறதுக்கு இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏரோப்ளேன் வந்து அலுமினியம் தான் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த அலுமினியம் வந்து நார்மல் அலுமினியம் கிடையாது, பாக்சைட்லேருந்து கிடைக்கிற ஒரு விதமான அலுமினியம். அந்த அலுமினியத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த ஏர்க்ராஃப்ட்ஸ் எல்லாமே தயாரிக்கிறாங்க. எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரியிலும் இந்த பாக்சைட் வந்து யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய மெஷின்ஸ் தயாரிக்கிறதுலையும் இந்த பாக்சைட் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். தென் பாருங்கள், பாக்சைட் இஸ் யூஸ் டு மேக் பேப்பர், பியூரிஃபைங் வாட்டர் அண்ட் ரீஃபைன் பெட்ரோலியம். இட் இஸ் ஆல்சோ யூஸ் டு மேனுஃபேக்சர் ரப்பர் அண்ட் காஸ்மெட்டிக். அது மட்டும் இல்லாமல் பாக்சைட்லாம் யூஸ், இந்த பேப்பர் தயாரிக்கிற இடங்கள்லையும் இந்த பாக்சைட் யூஸ் ஆகுது. தண்ணீர் சம்மந்த பொருட்கள், பெட்ரோலியம் சம்மந்தப்பட்ட பொருட்கள், அதில் ரீஃபைன் பண்ணுறதுக்கும், என்ன பியூரிஃபை பண்ணுறதுக்கும் ரீஃபைன் பண்ணுறதுக்கும் எது யூஸ் ஆகுது அப்படின்னா அந்த பாக்சைட் வந்து யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ரப்பர் அண்ட் காஸ்மெட்டிக் தயாரிப்புலையும் இந்த பாக்சைட் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திஸ் இஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ் டேட். இது வந்து ஒரு சிறந்த தகவலாக, பயனுள்ள தகவலாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். இது பாக்சைட் பற்றி ஒரு லெட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பாக்சைட் டெபாசிட்ஸ் ஆர் மெயின்லி ஃபவுண்ட் இன் த சேவராய் ஹில்ஸ் ஆஃப் சேலம் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு. அதாவது இந்த பாக்சைட் வந்து நமக்கு தமிழ்நாட்டில் எங்கே கிடைக்கிது அப்படின்னா தமிழ்நாட்டில் சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்க சேர்வராயன் மலைப்பகுதி அப்படின்ற அந்த மலைப்பகுதியிலேருந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பாக்சைட் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஃபாதர் அவங்க அப்பா சொல்கிறாங்க, ஹேவ் யூ ஹியர் அபவுட் ஜிங்க். ஜிங்க் பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிங்க் நான் தமிழ் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா துத்தநாகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
துத்தநாகம் ஜிங்க். ஓகேவா? பையன் சொன்ன பாருங்க, நோ டேட் டெல் மீ அபவுட் ஜிங்க். தெரியாதுப்பா, எனக்கு ஜிங்க் பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். ஃபாதர் சொல்கிறாங்க, ஜிங்க் இஸ் காட் எசென்ஷியல் ட்ரேஸ் எலமெண்ட் பிகாஸ் வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஜிங்க் இஸ் நெசசரி ஃபார் human health. Our body does not store excess zinc. It must be consumed regularly as part of the diet. Common food sources of zinc include red meat, white meat and seafood. அதாவது ஜிங்க் அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இன்றியமையாத அருந்தனிமம். அப்படின்றது எப்படி சொல்கிறதா, அரிதானதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இன்றியமையாதது, அரிதானது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு அரிதான தனிமம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாடி ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஜிங்க் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பு என்ன பண்ணிக்காது, அதிகப்படியான ஜிங்கை சேர்த்து வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம பாடியில் அயன் அதிகமாக இருந்தாலோ இல்லை விட்டமின்ஸ் அதிகமாக இருந்தாலோ அதை கன்சியூம் பண்ணி என்ன பண்ணிக்கிறோம், நம்மளோட பாடி வந்து அதை ஸ்டோர் பண்ணிக்கும். ஆனால் இந்த ஜிங்க்குன்ற இந்த மினரல் என்ன பண்ணாது அப்படின்னா, நம்ம பாடி என்ன பண்ணாது, அந்த எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஜிங்கை நம்ம உடம்புக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்காதான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெகுலர் டயட்னா நம்ம டெய்லி முன்னாடி சாப்பிட்ற பார்த்தீங்களா, அதுதான் ரெகுலர் டயட். அந்த நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய பொருட்களில் கொஞ்சம் என்ன பண்ணிக்கணும், நம்ம வந்து இந்த ஜிங்க் இருக்கக்கூடிய பொருட்களை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஜிங்க் எந்த மாதிரி பொருட்கள்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா, நான்வெஜ்ஜில் தான் என்ன இருக்கும், இந்த ஜிங்க் இருக்கும். இந்த ரெட் மீட், ஒயிட் மீட் என்னன்னா இந்த சிக்கன் மட்டன் சொல்கிறாங்க. ரெட் மீட்னா மட்டன், ஒயிட் மீட்னா சிக்கன். ஓகேவா? தென் சீ ஃபுட், கடல் உணவுகள், மீன், நண்டு, இந்த மாதிரி கடல் உணவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பொருட்கள், அந்த மாதிரி உணவுப் பொருட்கள் என்ன இருக்குது, இந்த ஜிங்க் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. பையன் கேட்கலாம் பாருங்க, வாட் ஆர் த அதர் யூசஸ் ஆஃப் ஜிங்க். அது மட்டும் தானா, ஜிங்க்ல வேற என்னெல்லாம் யூசஸ் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். அவங்க அப்பா சொல்கிறாங்க, ஜிங்க் ஆக்சைடு இஸ் வைட்லி யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் மெனி ப்ராடக்ட்ஸ் சச் அஸ் பெயிண்ட்ஸ், ரப்பர்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், மெடிசன்ஸ், இங்க்ஸ், பேட்ரிஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஜிங்க்லேருந்து கிடைக்கிற ஜிங்க் ஆக்சைடு அப்படின்றது அதிகமாக நிறைய பொருட்கள் வந்து நிறைய பொருட்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல வந்து அது யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்டில் என்ன இருக்குது, ஜிங்க் ஆக்சைடு இருக்குது. ரப்பர்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற பியூட்டி ப்ராடக்ட்ஸில், மெடிசின்ஸில் எப்படின்னா, இப்போ யாராவது வீட்டில் யாராவது அயன் டானிக்கோ இல்லை விட்டமின் டானிக்கோ கண்டிப்பாக யாராவது ஒரு வீட்டில் எடுத்துப்பாங்க. டானிக் கண்டிப்பாக எல்லாருமே குடிப்பாங்க தானே, விட்டமின் டானிக், அயன் டானிக் இதெல்லாம் குடிப்பாங்கல்ல. அந்த மாதிரி வீட்டில் யாராவது அந்த டானிக்ஸ்லாம் குடிச்சாங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு லேபிள் மாதிரி விட்டுருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த லேபிளில் பின்னாடி ஒரு டேப்லெட் காலம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த டேப்லெட் காலம் பார்த்தீங்கன்னா ஜிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். இந்த சப்ளிமெண்ட்டில் இவ்வளோ ஜிங்க் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. மற்ற மினரல்ஸ் பார்க்குறத விட இந்த ஜிங்கோட அளவு எப்படி இருக்கும், அதில் ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்கும். ஆனால் ஜிங்க்ன்றது கண்டிப்பாக அந்த இடத்துல யூஸ் ஆகுது. அதாவது அயன் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த ஜிங்க் அப்படின்றது கண்டிப்பாக அது வந்து கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கோம், இடம் வச்சுருக்கோம். ஸோ ஜிங்க் வந்து எதுக்கும் யூஸ் ஆகுது, மெடிசின்ஸ் யூஸ்க்கும் வந்து மெடிசன் தயாரிக்கிறதுக்கும் என்ன பண்ணுறது, அதை யூஸ் பண்ணுறாங்க. தென் இங்க், நம்ம யூஸ் பண்ணுற மை இருக்குது பார்த்தீங்களா, அது பேட்ரிஸ். இந்த பேட்டரிலாம் எடுத்து இந்த நாக்கில் வச்சு பார்த்துருக்கீங்களா, நாக்கில் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த நாக்கில் வச்சு அதை மாதிரி சுறுசுறுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதோட காரணம்னா அந்த ஜிங்க் ஆக்சைடு இருக்கிறனால தான் அந்த வந்து அந்த சுறுசுறுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அது வந்து நடக்குது. தென் டெக்ஸ்டைல்ஸ், ட்ரெஸ் தயாரிக்கிறதுல, எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கிற மாதிரி நிறைய இடங்களில் இந்த ஜிங்க் ஆக்சைடு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. ஓ ரியலி, அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான். அவங்க அப்பா சொல்கிறாங்க, த அனதர் மோஸ்ட் யூஸ்ஃபுல் மினரல்ஸ் இஸ் பொட்டாஷ். இப்போ நான் சொல்ல போகிறது அதிகமாக அடுத்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மினரல் பற்றி தான் சொல்ல போகிறேன். அந்த மினரல் என்ன அப்படின்னா பொட்டாஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பொட்டாசியம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் பொட்டாஷ், அந்த பொட்டாசியத்தோட யூசஸ்லாம் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். 95% ஆஃப் பொட்டாஷ் இஸ் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் ஃபெர்டிலைசர்ஸ். அதாவது 95% வந்து 95% பொட்டாசியம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உர தயாரிப்பை வந்து பயன்படுத்துகிறாங்க. எதுக்காக அப்படின்னா, இஃப் த சாயில் டஸ் நாட் ஹேவ் எனஃப் பொட்டாசியம், பொட்டாஷ் ஃபெர்டிலைசர்ஸ் ஆர் யூஸ் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் சாயில். அதாவது மண்ணில் சரியான அளவு பொட்டாசியம் சத்து இல்லைன்னா என்னாகாது, பயிர்கள் அந்த அளவில் விளையாது. ஸோ மண்ணுக்கு தேவையான பொட்டாசியம் சத்தை கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுறோம், அந்த பொட்டாஷ் கலந்த உரங்கள், ஃபெர்டிலைசர்ஸ்னால் என்னது, உரம், இந்த உரங்கள் வந்து தயாரிக்கிறாங்க. அதாவது நம்ம பூமியில் கிடைக்கிறதுல 95% ஆஃப் பொட்டாசியம் எதுக்கு, பொட்டாசியம் தான் யூஸ் பண்ணுறாங்க, இந்த உரங்கள் தயாரிக்கிறது தான் யூஸ் பண்ணுறாங்க. மீதி இருக்க 5% இண்டஸ்ட்ரியாவோ கமர்ஷியலாவோ யூஸ் பண்ணுற தேவைகளுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த பொட்டாசியம் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோப் தயாரிப்பையும் இந்த பொட்டாஷ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் தேங்க்யூ டேட், திஸ் ஹேவ் பீன் வெரி யூஸ்ஃபுல். ஐ எம் கோயிங் டு ஷேர் திஸ் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தேங்க்யூ டேடி, ஏன்னா நீங்கள் சொல்லலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்களாகவும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ், ரொம்ப பயனுள்ள தகவல்களாகவும் அது வந்து இருந்துச்சு. கண்டிப்பாக அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். அப்போ சொன்னாங்க,
ஓ தட்ஸ் அ குட் ஐடியா சார், நீ சொன்னது ஒரு நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன பற்றி பார்த்தோம், மினரல் ரிசோர்ஸஸ் பற்றி பார்த்தோம். என்ன மாதிரி மினரல்ஸ் வந்து நமக்கு தமிழ்நாட்டிலேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தோம். வேறு என்னென்ன மினரல்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மெத்தை பற்றி பார்த்தோம், காப்பர் பற்றி பார்த்தோம். காப்பர் என்ன சொல்கிறாங்க, ஒரு குட் எலக்ட்ரிசிட்டி கண்டக்டர் அப்படின்னு பார்த்தோம். எலக்ட்ரானிக்கல் டிவைசஸ் எல்லாத்துலேயுமே காப்பர் யூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் என்னென்னு பார்த்தோம், அதாவது ஒரு மனிதனுக்கு அன்றாட தேவை இருக்கக்கூடிய உணவு, உடை, இருப்பிடம் எல்லாத்தையும் யாரால் பூர்த்தி செய்ய முடியும், இந்த இயற்கையால் பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்றதையும் பார்த்தோம். அதுக்கடுத்து எந்த ஒரு தாது பொருள் பற்றி பார்த்தோம், கனிம பொருள் பற்றி பார்த்தோம் அப்படின்னா அயன். இரும்பு தாது பற்றி பார்த்தோம். இரும்பு தாதுல நமக்கு என்ன கிடைக்குது, இரும்பு கிடைக்குதுன்னு பார்த்தோம். தமிழ்நாட்டில் இரும்பு எங்கே கிடைக்குது அப்படின்னா கஞ்சமழை அப்படின்றான் அந்த பகுதியிலேருந்து அதிகமான இரும்பு கிடைக்குது அப்படின்ற பார்த்தோம். இரும்பு எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா வெஹிக்கிள்ஸ், இன்ஜின்ஸ், ரயில்வே ட்ராக்ஸ், ஷிப்பு, பில்டிங்கு, ஃபர்னிச்சர், இந்த மாதிரி நிறைய தேவைகள் வந்து நமக்கு வந்து இரும்பு மூலமாக பூர்த்தி ஆகுது அப்படின்றதையும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் தீர்ந்து போகக்கூடிய உடனடியாக நம்மளால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாத சில வளங்கள் என்னென்னு சொல்கிறோம், நம்ம நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தென் கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் ரிசோர்ஸஸ் என்னன்னு சொல்லுவாங்க, ஃபோசில் ஃபியூல்ஸ்னு சொல்லுவாங்க. அயன், காப்பர், பாக்சைட், கோல்டு, சில்வர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மினரல் ரிசோர்ஸ்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. என்னென்னா மெட்டாலிக் ரிசோர்ஸஸ், நான் மெட்டாலிக் ரிசோர்ஸஸ் அண்ட் ஃபாசில் ஃபியூல் ரிசோர்ஸஸ்ன்னு பார்த்தோம். மெட்டாலிக்னா நமக்கு பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொருள்லேருந்து பிரித்து எடுத்து அதை வேறு மாதிரி மாற்றக்கூடிய சக்தி இதெல்லாம் என்னென்னு சொல்லுவாங்க, நமக்கு வந்து மெட்டாலிக் ரிசோர்ஸ்னு சொல்லுவாங்க. நான் மெட்டாலிக், அதாவது இப்போ மெட்டாலிக் வந்து எது எக்ஸாம்பிள்னா கோல்டு, சில்வர், காப்பர். கோல்டு ஓராக கிடைக்கும், கோல்டுலேருந்து தங்கத்தை பிரித்து தங்கம் செய்வாங்க. அது வந்து வேஸ்ட் ஆகிறத வச்சு வேறு ஒரு கனிமம் இருக்கும், அந்த மாதிரி வரும். ஆனால் நான் மெட்டாலிக்கில் எப்படி இருக்காது அப்படின்னா பூமியிலேருந்து எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். பூமியிலேருந்து உப்பு கிடைக்குதுன்னா உப்பு அப்படியே உப்பாக தான் யூஸ் பண்ணுவோம். நிலக்கரி கிடைக்குதுன்னா நிலக்கரி அப்படி நிலக்கரியாக தான் யூஸ் பண்ணுவோம். மார்பிள் கிடைக்குதுன்னா அப்படியே மார்பிளாக தான் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி மாற்ற முடியாத பொருட்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து நான் மெட்டாலிக் ரிசோர்ஸ்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து ஃபாசில் ஃபியூல் ரிசோர்ஸ், அதாவது பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய எரிபொருட்கள், புதை படிவ எரிபொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்து எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா தங்கம், கோல்டு ஓர் பற்றி பார்த்தோம். அதுலேருந்து நமக்கு தங்கம், கோல்டு ஓர்லேருந்து கோல்டு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ப்ரிஷியஸ் மினரல் அப்படின்றதையும் பார்த்தோம். இந்த கோல்டுலேருந்து என்ன பண்ணுறாங்க, நமக்கு வந்து ஜுவல்லரிஸ்லாம் மேக் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் காப்பர் மாதிரியே இந்த கோல்டும் ஒரு குட் எலக்ட்ரிசிட்டி கண்டக்டர் அப்படின்றனால எல்லா எலக்ட்ரானிக்கல் டிவைசஸ்லையுமே ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கோல்டு வந்து இருக்குது அப்படின்றதையும் பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்த்தோம் இதை பற்றினா பாக்சைட் பற்றி பார்த்தோம். பாக்சைடில் நமக்கு என்ன கிடைக்குது, அலுமினியம் கிடைக்குது. அலுமினியம்லேருந்து எலக்ட்ரானிக்கல், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், வெஹிக்கிள், ஈவன் யூட்டென்சில்ஸ், பாத்திரங்கள் தயாரிப்பில் கூட என்ன பண்ணுது, நமக்கு வந்து இந்த அலுமினியம் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அலுமினியம் வந்து தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் சகராயன் மலை அப்படின்ற அந்த இடத்துலேருந்து நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்றதையும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் பாக்சைட் வந்து ஏர் கிராஃப்டிங்கில், இண்டஸ்ட்ரியில் பெரிய பெரிய மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறது, காஸ்மெட்டிக் எல்லாத்துலேயுமே என்ன யூஸ் ஆகுதுங்க, பாக்சைட் யூஸ் ஆகுது அப்படின்றதையும் பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பற்றி பார்த்தோம், ஜிங்க் பற்றி பார்த்தோம். ஜிங்க் அப்படின்றது ஒரு இன்றியமையாத அரும் தனிமம் அப்படின்றதையும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹியூமன் ஹெல்த்துக்கு கண்டிப்பாக ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஜிங்க் தேவை அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ நம்ம டெய்லி கன்சியூம் பண்ணுற டயட்ஸில் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் குறைஞ்ச அளவுக்காவது நம்ம ஜிங்க் வந்து சேர்த்துக்கணும் அப்படின்றதையும் பார்த்தோம். ஜிங்க் ஆக்சைடு, ஜிங்க்லேருந்து கிடைக்கக்கூடிய ஜிங்க் ஆக்சைடு எங்கெல்லாம் யூஸ் ஆகுது பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்ட், ரப்பர், காஸ்மெட்டிக்ஸ், இங்க், பேட்டரி, மெடிசன் எல்லாத்துலேயும் யூஸ் ஆகுது அப்படின்றதையும் பார்த்தோம். கடைசியாக எதை பற்றி பார்த்தோம், பொட்டாஷ் பற்றி பார்த்தோம். பொட்டாஷ் வந்து நமக்கு என்ன கிடைக்குது, பொட்டாசியம் கிடைக்குது. இந்த பொட்டாஷ், அதாவது பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய பொட்டாஷில் 95% எதுக்காக யூஸ் பண்ணுறோம், நம்ம வந்து ஃபெர்டிலைசர்ஸ் தயாரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். பேலன்ஸ் இருக்குது அந்த 5% வந்து பர்சன் கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்காக என்ன பண்ணுறோம், அது வந்து யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் எது பார்த்தோம், சோப் அப்படின்றதையும் பார்த்தோம். ஓகே, இதோட லெசன் முடிஞ்சது. நம்ம இத்தனை நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நமக்கு வந்து இருக்குது, இவ்வளோ கனிம வளங்கள் இருக்குது அப்படின்றத இந்த லெசன் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இதோட இந்த லெசன் முடிஞ்சது. இதோட ஒர்க் புக் எக்ஸசைஸை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.